விசுவாசம் மட்டும்தான் அவர் பிரியப்படுத்தும் சொல்லி. நம்ம விசுவாசம் அவரை பிரியப்படுத்தும், நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். விசுவாசம் மட்டும்தான் அவரை பிரியப்படுத்தும். இன்னைக்கு உள்ள கான்செப்டில் இட்ஸ் நாட் அபவுட் யூ கோயிங் டு ஹெல் ஆர் கோயிங் டு ஹெவன். நோ, இட்ஸ் வெதர் யூ கோயிங் இன் டு காட் பெர்மனன்ட்லி. ஆண்டோட பிதாவுடைய வீட்டில் அநேக வாசம் அவரை தான் பேசுகிறார். அவர் தான் அந்த பெரிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே நிறையா வாசஸ்தானம் இருக்கு. அங்கே நீ போய் சேருவியா, அங்கே உன் வீட்டில் போய் நீ குடியேறுவியா, அதுதான் மேட்ரு. அதான் மேட்ரு. அதான் மேட்ரு. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி வேலை செய்வோம். அவரோடு சேர்ந்து நம்ம பயணம் செய்யும்பொழுது அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நீங்கள் முயற்சி பண்ணலாம் தேவையில்லை, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட்னா ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டெய்லி இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். நீங்கள் முயற்சிலாம் பண்ண வேணாம், உபவாசம்லாம் எடுக்க வேணாம், அதெல்லாம் பண்ணி அவர் பிரியப்படுத்தணும். அதை விசுவாசம் மட்டும்தான் அவர் பிரியப்படுத்தும் சொல்லி. நம்ம விசுவாசம் அவரை பிரியப்படுத்தும், நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். விசுவாசம் மட்டும்தான் அவரை பிரியப்படுத்தும். வேறு எதையும் பிரியப்படுத்தணும் போட்டிருக்கா? இருக்கு, நீ இது செஞ்சால் தேவன் பிரியமாக இருப்பான். ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவன் நம்மளை நிரந்தரமாக பிரியப்படுத்தி வைக்கணும். அது அவர் மேலே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே வைச்ச விசுவாசம். அப்போ அவரை முன்னுக்கு காமிச்சிட்டு அவர் மேலே விசுவாசம் வச்சுட்டு பிற்பாடு அவர் சாயலுக்கு ஒப்பாக நம்ம இல்லைன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் நான் வேற மாதிரி அப்படின்னு. புரியுதா? அப்போ நீங்கள் சொல்லலாம் நான் வேறு மாதிரி, நான் அவர் மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை, நான் வேறு மாதிரி. அப்போ நீ வேறு மாதிரினா வேறு மாதிரி போயிட்டே இரு, முடிஞ்சு. புரியுதானு சொல்லுங்களேன்? ஏன்னா நான் பார்க்குறேன், நம்ம போகிற இந்த பாயிண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப எதை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரிலாக்காக ஆண்டு ரொம்ப இதாக இருக்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல அவர் நம்மளை லாக் பண்ணுவார்னு சொல்லி நான் அதை எச்சரிக்கை பண்ண வேண்டிய அவசியம். ஏற்கனவே சொன்னேன், போன வாரம் 2 வாரம் முன்னுக்கு பேசும்போது சொன்னேன், விசுவாசம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்தும். உங்கள் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துனுச்சுன்னா நீங்கள் மறுரூபமாகி கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். மறுரூபமாகி கொண்டே இருக்கு. நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறும். உங்கள் பேட்டர்ன், உங்கள் திங்கிங் பேட்டர்ன், உங்கள் மைண்ட் செட் ஆண்டவர் குறித்து வேறு மாதிரி இருக்கும். அந்த கான்செப்டை நீங்கள் அவரோடு பயணம் பண்ணும்பொழுது அது மாறும். அது பாட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம், அது தானாக மாறும். ஏன்னா நீங்கள் யார் கூட பயணம் பண்ணுறீங்க? நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்ல புத்தி வரும், கெட்டவங்க கூட சேர்ந்தால் கெட்ட புத்தி வரும்னுவாங்களே, அதே மாதிரி நல்ல தகப்பனாகி அவரோடு கூட அந்த திரியேக குடும்பத்தோடு நீங்கள் பயணம் பண்ணுறதுனால நீங்கள் அவங்க மாதிரி தான் மாறுவீங்க.